தென் கட் ஆஃப். நம்ம ஒரு எக்ஸாம் படிக்கணும்னா கட் ஆஃப் தெரிஞ்சிருக்கணும். 2020ல கட் ஆஃப் வந்து 92.51. ஜென்ரல் கட் ஆஃப் நம்ம கேட்டகரிஸ் பக்கத்துல ஜென்ரலே பாத்துருவோம். ஏன்னா வந்து இப்போ கட் ஆஃப் பொறுத்தவரை ரெண்டு இது இருக்கு. ஒன்னு ஜிஎஸ் இருக்கு, சிசெட் இருக்கு. சிசெட்ல உங்களுக்கு 66 மார்க் எடுத்தா போதும். ஸோ அதனால அதுல கட் ஆஃப் ஒன்றும் கிடையாது. ஜென்ரலா 100+ எப்பவுமே எய்ம் பண்ணுங்க ஜிஎஸ்ல. இந்த கேட்டகரி எந்த கேட்டகரி ஆனாலும் இருக்கட்டும், 100+ எய்ம் பண்ணுங்க. ஜென்ரல் கேட்டகரி கட் ஆஃப் நீங்க அதிகமா வரும். சரியா? அடுத்து ஜென்ரல் 92.51 இருக்கு 2020ல. 21ல 87 மார்க் கட் ஆஃப். கொஞ்சம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 92ல இருந்து 87 குறைஞ்சிருக்கு. ஒரு 5 மார்க் குறைஞ்சிருக்கு. அப்போ கொஸ்டின் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் 22ல 88 மார்க் சஸ்டெயின். 22ல நான் ஒரு மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுதான் ஸ்கோர் ஷீட். ஆக்சுவலா இது ஸ்கோர் ஷீட். ஸ்கோர் ஷீட்ல இவர் வந்து 105 மார்க் எடுத்திருக்காரு. நம்மளுக்கு தேவையான கட் ஆஃப் மார்க் வந்து 88. இவர் எடுத்தது 105. அப்ப கிளியர் ஆயிருக்கணும்ல. ஆனா அந்த வருஷம் கிளியர் ஆகல. ஏன்னா ஒண்ணும் இல்ல, நிறையலாம் இல்ல, 64.99 மார்க். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 1.01 மார்க். அதாவது அவருக்கு இன்கரெக்டான ஒரு கொஸ்டின் கரெக்டா இருந்துச்சுன்னா 3 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். கம்ஃபர்டபுளா என்ன இருப்பாரு? 105 மார்க்னா நல்ல மார்க். இவரு 109 மார்க். யாரு ஒரு பேர் நம்ம ஹைட் பண்ணிருக்கோம். 109 மார்க். எப்போ? 88 தேவையான இடத்துல 109. அதாவது 10 21 மார்க் அதிகம். ஜிஎஸ் கட் ஆஃப், which means this cut off may be cleared ஐஎஃப்ஓ கட் ஆஃப் வந்திருக்கும். ஓகேவா? பட் இவரும் 1.01 மார்க் வித்தியாசத்துல ஒரு வருஷத்தை விட்டார். சரியா? ஆனா உண்மையிலேயே இந்த 22 டாப்பர் இருக்காங்கல்ல, அவங்க எடுத்த மார்க் 113 மார்க் ஜிஎஸ்ல. யாரு? இக்ஷிதா கிஷோர். 113 மார்க் ஜிஎஸ்ல. இந்த பையன் எடுத்தது 109 மார்க். எவ்வளவு வித்தியாசம்? 4 மார்க் தான் வித்தியாசம். எது? ஆல் இந்தியா டாப் 1க்கும் தம்பி பிலிம்ஸே ஃபெயில் ஆயிட்டியாப்பா இந்த வார்த்தையை கேட்ட ஒரு பர்சன் இருக்கும். எத்தனை மார்க் வித்தியாசம்? 4 மார்க் தான். நெக்ஸ்ட் 23ல 75.41 கட் ஆஃப். இது ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்னா கொஸ்டினோட டிஃபிகல்டி லெவல் ஒன்னு, பேட்டர்ன், தென் சிசெட். இதுலயுமே டேட்டா சபிஷியன்சியோட லெவல் மாறினது. ரெண்டாவது வந்து பெர்முடேஷன் காம்பினேஷன். அது போக ஈஸியா எழுதக்கூடிய ஒரு சில டாபிக் வந்து கேள்வி வரல. பர்சன்டேஜ், டைரக்ஷன், சிலாகிசம் இதெல்லாம் கேள்வி வரல. அதான் அது டிஃபிகல்ட். சரி, 75 மார்க் அப்படிங்கிறது ஜென்ரலா ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு நார்மல் கிளாஸ் எக்ஸாமினேஷன்ல வரக்கூடிய மார்க். ஜென்ரலா நீங்க டெஸ்ட் எழுதி பாக்குறீங்க அப்படின்னா 200க்கு 60ல இருந்து 80 அப்படிங்கிறது ஆவரேஜ் பண்ண எடுக்கக்கூடிய மார்க். நான் எடுத்திருக்கேன். நல்லா படிக்கிற பசங்க ஒரு 100 மார்க் எடுப்பாங்க. எக்ஸலன்ட் பசங்க 120 மார்க் எடுத்து டாப் 10க்குள்ள இருப்பாங்க. ஆனா ஜென்ரலா எடுக்கக்கூடிய 75 மார்க்கே நம்ம எடுக்கல அப்படிங்கும்போது அதுக்கு காரணம் சிசெட். எல்லாரும் எடுத்தாங்க, இல்ல எல்லாரும் 80க்கு மேலே எடுத்தாங்க, ஆனா பாஸ் ஆகல. காரணம் சிசெட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு ஸ்கோர் கார்டு இருக்கு. 84.18. இந்த சைடும் 84.18. சரி, இந்த 2023ல ரேங்க் ஹோல்டர் யாருன்னா ஆதித்யா. ஆதித்யா எடுத்த மார்க் 89.56. அதாவது நம்மகிட்ட 84 மார்க் எடுத்தவங்க இருக்காங்க, 89 மார்க் தான் ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர் எடுத்திருக்காரு. 5 மார்க் தான் அதிகம். இப்பவும் அந்த டைலமோ 5 மார்க் எடுத்திருந்தனால அவர் வந்து பாஸ் அப்படி இல்ல. அதுக்கு அடுத்து உள்ள சிசெட்ல இவர் 87 மார்க் எடுத்திருக்காரு. சிசெட்ல கிளியர் ஆனதுனால ஜிஎஸ் கிளியர் ஆயிருக்கு. ஜிஎஸ் கிளியர் ஆனதுனால ஆல் இந்தியா ரேங்க் வரும். அப்படிதான் நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. நெக்ஸ்ட் 24. ஏன்னா 25க்குள்ள கட் ஆஃப் நம்மகிட்ட இல்ல. ஏன் அப்படின்னா யூபிஎஸ்சி அந்தந்த வருஷம் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து மார்க் ரிலீஸ் பண்ணும்போது தான் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. தென் ஆன்சர் கீ அப்பதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 25க்கு இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, அதனால 25 இல்ல. 24க்கு 87.98. அதாவது அகைன் ரீவேம்ப் டு ஓல்டு லெவல். 88, 92 வந்துட்டு இருந்து அப்படியே 75 போச்சு, மறுபடியும் 88 இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ கட் ஆஃப் ரேஞ்ச் அரௌண்ட் 87 to 95 தான் வரும் எந்த வருஷம்னாலும். 25ல கூட அதான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்க மேக்சிமம் சேஃபர் சேஜ் 100+ எடுக்க எய்ம் பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் 87 மார்க் எடுத்தா கிளியர் 24ல. பட் இங்க 92 மார்க் எடுத்திருக்காங்க, ஆனா கிளியர் ஆகல. ஏன்?
60 மார்க் சிசர் எடுத்திருக்காங்க. அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒருத்தங்க 100 மார்க் எடுத்திருக்காங்க ஜிஎஸ்ல. சிசெட்ல ஜஸ்ட் 75 மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்காங்க. 66 மார்க் பாஸ் மார்க், 75 மார்க் தான் எடுத்திருக்காங்க. 75 மார்க் கம்மி தானே. 66 பாஸ் மார்க்னா ஒரு 3 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. மேபி அந்த 3 கொஸ்டின் தப்பாச்சுன்னா ஃபெயில். அது யார் அப்படின்னா ஆல் இந்தியா ரேங்க் 1 சக்தி துபே. அப்ப நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது, சிசெட்ல உங்களை 200க்கு 200 எடுக்க சொல்லல, 66 மார்க். ஆனா 66 எய்ம் வைக்க முடியாது. நீங்க ஒரு 90 100 எய்ம் வைங்க. 40 கொஸ்டின் நம்ம பிளான் பண்றதே 40 கொஸ்டின்ஸ் அக்யூரேட்லி கரெக்ட். தப்புலாம் இல்ல, கரெக்ட் தான். ஆனா அதுல ஒரு சில அடி வாங்குங்கிறதுக்காண்டி நம்ம டாலரன்ஸ் நம்ம ரெடி பண்றோம். சோ நீங்க எய்மிங் ஸ்டேஜ் எப்பவுமே 40 to 50 வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு ட்ரை பண்ணீங்கனாலே உங்களுக்கு 100 மார்க் அசால்ட்டா வந்துடும். சரி இல்ல கொஞ்சம் கம்மியாச்சுன்னா கூட என்ன சொல்ல, ஒரு 80 மார்க் பரவாயில்ல. அதாவது 4 ஸ்டார் 3 ஸ்டார் அட்லீஸ்ட் குடிசா இருந்தா கூட பரவாயில்லங்கிற மாதிரி 100 90 80 70 இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா 66 கம்மியா போகக்கூடாது. அப்ப நெட்டு 30 35 வர அளவுக்கு நீங்க பிளான் பண்ணணும். ஓகேவா? சோ சக்தி தீபம் இவ்வளவு தான் எடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு இதுவரை நம்ம பார்த்து நான் காட்டியிருக்கேன் 3 டாப்பர் காட்டியிருக்கேன். 3 22 23 24 3 டாப்பர் தான். எஸ், 3 டாப்பர்ல யாருமே 100 மார்க் தாண்டல. முதல்ல 90 சச்சம், 80 சச்சம், 70 சச்சம், வர வர குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. பாஸ் ஆனாலே போதும். சிசெட்ல 27 நெட் அவ்வளவுதான் தேவைப்படுது. சோ அதுக்கேத்த உழைப்பு நீங்க போட்டாகணும். அதுக்கு உங்களுக்கு நிறைய நேரம் படிக்க சொல்லல. 100 மார்க் தேவைப்படுற எக்ஸாமுக்கு 8 மணி, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 8 மணி நேரம் ஸ்லீப், 8 மணி நேரம் என்னத்தையாச்சும் பண்ணுங்க. மீதி 8 மணி நேரத்துல ஒரு 7 மணி நேரம் ஜிஎஸ் படிங்க, 1 மணி நேரம் சிசெட் படிங்க. இப்படி பார்க்கும்போது ஈஸியா இருக்குல்ல? இருக்குல்ல? இந்த எப்படியாவது பண்ணுங்கிற எட்டிமானத்துல உங்க இஷ்டம், நீங்க என்னாலும் படிச்சுக்கலாம். சரியா? ஸ்டோரி புக் படிங்க, உங்க வேற ஏதாவது ஸ்கில் டெவலப் பண்ணுங்க. இந்த 1 ஹவர் சிசெட் அப்படிங்கிறது ரிலீஜியஸா டெய்லி 1 ஹவரா இருக்கும். டெய்லி 1 ஹவரா இருக்கணும். உங்களுக்கு என்ன டைம் இருக்கு இல்ல அதெல்லாம் இல்ல, 1 ஹவர் நீங்க எடுத்து படிக்கணும். அதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். சோ நீங்க மார்க் கம்மியா எடுத்துட்டு சிசர் பிளேம் பண்ணக்கூடாது. இதனால ஒரு போர்டு மெம்பரா போயிட்டுனா, இப்ப பாருங்க 10th 11th ஸ்கூல்ல பாஸ் மார்க் எவ்வளவு? 100க்கு 35, அதாவது 35%. யூஜில யூஜி 35 தானா? 35 இல்ல 40. சில காலேஜ்ல 50, சில கோர்ஸ் 60. ஓ 60 அக்ரியா? ஓகே ஓகே. ஆக்சுவலா நார்மலா 40 உண்டு, 50 உண்டு, அக்ரில 60 போட்டிருக்காங்க. ஓகேவா? தென் என்னன்னா பிஜில 50, பிஜில 50 50 தான். ஆனா யூபிஎஸ்சில 33 தான். சரியா? 33% எடுத்தா சிசெட் கிளியர் அண்ட் 50% மார்க் எடுத்தா ஜிஎஸ் கிளியர் ஆயிரும். அதே 50% மார்க் எடுத்தா யூ வில் கெட் சர்வீஸ். சர்வீஸ். ஓகேவா? சோ பாத்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஓகேவா?